Hi viewers, welcome to Lara kitchen and health tips. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மயோனைஸ், எக் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 2, ஆயில் வந்து நான் 250 ml எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஸ்டர்ட் பவுடர் கடுகை வந்து இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் வந்து ஹாஃப் லெமன் எடுத்து நான் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் சால்ட்டு. பொதுவாக மயோனைஸ் அப்படின்னாலே நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், இல்லை வெளில வந்து டிபார்ட்மெண்ட் ஷாப் இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து வாங்குவோம். அதுக்கு பதிலாக வீட்லேயே வித்தின் 10 to 15 மினிட்ஸில் எப்படி மயோனைஸ் ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். எனக்கு மஞ்சக்கரு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் வெள்ளைக்கரு மட்டும் வச்சு மயோனைஸ் பண்ணலாம், இல்லை மஞ்சக்கரு மட்டும் வச்சு பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். 2 முட்டையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த 2 முட்டையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் வந்து இது எப்பயுமே வந்து 1 2 3 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு திருப்பாமல் விப் மோடில் வந்துட்டு இது பண்ணுங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இதை அடிச்சிடுங்க. பாருங்கள் முட்டை எப்படி நல்லா அடிபட்டு வருது. பாருங்கள் முட்டை எப்படி நல்லா அடிபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சர்க்கரை நம்ம ஏன் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கும், அதுக்காக தான். ப்ளஸ் கடுகு பொடி, பெப்பர் பவுடர் வந்து இது ஆப்ஷனல் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த இது பிடிக்கும் இந்த ஃப்ளேவர், அதனால் நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா அடிபட்டு வருது எல்லாமே. பாருங்கள் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நல்ல ஸ்மெல் வருது அந்த கடுகுலாம் ஆட் பண்ணதுனால. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அடிக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. பொதுவாக மயோனைஸ் வந்து சிக்கனுக்கு மட்டும் இல்லை, ப்ரெட் கூட, சப்பாத்தி கூட, இது எல்லாத்துக்கூடையும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் இதில். ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி அடிக்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறி வரும். நல்லா அடிச்சுக்கோங்க. எண்ணெய் முட்டை எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து வச்சுருங்க. இதை பாருங்கள் அந்த இது மாறி வருது, ஒரு மாதிரி கெட்டியாக வருது. பாருங்கள் எண்ணெய் ஊற்றினா தனியாக மேலே தெரியுது பார்த்தீங்களா. நான் மறுபடியும் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க 250 ml ஆயிலை வந்துட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கணும். இது வந்து எக் மயோனைஸ், இதில் நம்ம வெஜ் மயோனைஸும் பண்ணலாம். இந்த மயோனைஸ் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 15 to 20 டேஸ் வரலும் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த கெட்டி பதம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, மயோனைஸ் பதம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வாசனை இல்லாத எண்ணெய் இதில் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம மயோனைஸ் வந்து எப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக, ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சிக்கன் கூட, சப்பாத்தி, ரொட்டி கூட வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட எக் மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.